உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டி மக்கா செல்லும் முஸ்லிம்கள் அங்கு சென்று 4 உம்ரா செய்தோம் 5 உம்ரா செய்தோம் என்று கூறுகிறார்களே, இவர்களுக்கு 5 உம்ராவிற்கான கூலி கிடைக்குமா? தெளிவான விளக்கம் கொடுக்கவும். ஹஜ்ஜி என்று ஒரு வணக்கம் இருக்கிறது, அது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். உம்ரா என்று வணக்கம் இருக்கிறது, அது கட்டாயம் கிடையாது, அது சிறந்தது. அது நமக்கு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விஷயம். இப்ப ஒரு பிரயாணத்தில் எத்தனை உம்ரா செய்யறது? ஒரு உம்ரா தான் செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம்னு சொன்னா இந்த விளக்கம் தவறுன்னு விளங்கிக் கொள்ளலாம். மார்க்கத்துல கட்டாயமான வணக்கம்னு ஒண்ணு இருக்குது, ஃபர்லுன்னு சொல்றோம்ல, கட்டாயமான வணக்கம். அது கண்டிப்பா செஞ்சு ஆகணும். அதுல நம்ம எதையும் கூட்டவோ குறைக்கவோ இயலாது. அது அவ்வளவு லொஹர் 4 தான், லொஹர் 6 ஆக்கிட முடியாது. ஃபஜ்ர் 2 தான், ஃபஜ்ர் தொழுகையை 3 ஆக்க முடியுமான்னு ஆக்க முடியாது. மகரிப் 3 தான் 4 ஆக்க முடியாது. அது 2 தடவை மகரிப் சொல்ல முடியாது. மகரிப் தொழுதுட்டோம், இன்னொரு மகரிப் தொழுவோம்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஒரு மகரிப் தான் வழங்குதா. அப்ப கட்டாயமான தொழுகை என்று சொன்னால் அது ஒரு தடவை தான் செய்யணும். அதை 2 தடவை 3 தடவை எல்லாம் செய்யக்கூடாது ஒரு நாள்ல. சுன்னத்தான தொழுகைன்னு ஒன்று இருக்கு. நோன்பு எல்லாத்திலையுமே சுன்னத்துன்னு இருக்கிறது. சுன்னத்துண்டா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சு இருப்பாங்க, ஆர்வமூட்டி இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் சுன்னத். கண்டிப்பா செய்யணும்னு சொன்னா அதுக்கு பேர் கடமை. கண்டிப்பா செய்யாம என்ன செய்வாங்கன்னா சில நாட்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க. உதாரணமா வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது, இது கட்டாயம்லாம் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க, வைக்க சொல்லி இருக்கிறாங்க, சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி திங்கக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஷூரா முஹர்ரம் 10வது நாள்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாள் அரஃபா நோன்புன்னு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நோன்புகள் எல்லாம் ஆர்வமூட்டப்பட்ட நோன்புகள், அதுலயும் நம்ம கூட்டிடக்கூடாது. அதே மாதிரி தொழுகையில சுபுக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத்து இருக்கிறது. சுபுகு தொழுகை ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத்து கடமை, இன்னொரு 2 ரக்காத்து சுன்னத்துன்னு இருக்கிறது. அதை தொழுதா நல்லது, தொழுவாட்டி குற்றம் வராது. அந்த சுன்னத்தை நீங்க அதிகமாக்கலாம், அதிகமாக கூடாது. சுபுக்கு முன்னாடி 2 ரக்காத்து, நான் இன்னும் 2 ரக்காத்து சுன்னத்துன்னு தொழுகிறேன் அப்படின்னு செய்ய முடியாது. அப்ப ஃபர்லு என்பதிலையும் சுன்னத்து என்பதிலையும் என்ன வந்திருக்குதோ அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, கூட்டுறத குறைக்கிறத கூடாது. இது போக மார்க்கத்துல நஃபில் என்று ஒன்று இருக்கிறது. நஃபில்னா என்ன? அல்லாஹ்வும் அந்த லிமிட்டை சொல்லியிருக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலும் லிமிட் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளா விரும்பி செய்வதை அனுமதிச்சிருப்பாங்க. நம்மளா விரும்பி செய்வதை நினைச்சிருப்பாங்க, அனுமதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நம்மளா ஆர்வப்பட்டு செய்வதாக, நஃபிலாக செய்வதாக இருந்தால் எப்ப வேண்டுமானாலும் நீங்கள் நஃபிலான தொழுகையை தொழுது கொள்ளலாம். எத்தனை வேண்டுமானாலும் நீங்களா தொழுகிறது. இப்ப லோஹர் தொழுது முடிச்சிட்டீங்க, முடிச்ச பிறகு என்ன செய்றீங்க? சாயந்தரம் வரைக்கும் சும்மா இருக்கணும், படுத்தானே கிடக்கணும். ஒரு 4 ரக்காத் தொழுவோமே, ஒரு 6 ரக்காத் தொழுவோமே, ஒரு 10 ரக்காத் தொழுவோமேன்னு தொழுவுறீங்க லோஹர்ல இருந்து அசர் வரைக்கும். இது தப்பா? தப்பு கிடையாது. ஏன்? விரும்பின நேரத்துல நம்ம தொழுதுக்கலாம். தடை செய்யப்பட்ட நேரமா இருக்கக்கூடாது. சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மறைகிற நேரம், சூரியன் உச்சிக்கு வர்ற நேரம், ஃபஜ்ருக்கு பின்னாடி, அசருக்கு பின்னாடி இந்த தடுக்கப்பட்ட நேரம் இருக்குல்ல, இது இல்லாத நேரங்களாக இருக்குமையானால் நீங்க விரும்பின நேரத்துல எல்லாம் என்ன செய்யலாம். மகரிப் தொழுதுட்டீங்க, மகரிபுடைய சுன்னத்தை தொழுதுட்டீங்க, உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க. ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும், ஒரு 2 ரக்காத் தொழுவோமேங்கிறீங்க. இதான் நஃபில்ங்கிறது. இது அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு 2 ரக்காத் தொழுகையில ஆர்டர் பண்ணல, வழிகாட்டல, அனுமதிச்சிருக்கிறாங்க. நீங்க விரும்பின நேரத்துல என்ன செய்யலாம், தொழுவலாம்னு. இப்படி தொழுகிறதுக்கு பேர் என்னது? நஃபில். இப்ப திடீர்னு என்ன செய்றீங்க, இன்னைக்கு நோன்பு வச்சா என்ன, இன்னும் நோன்பு வைக்கிறீங்க. இந்த தேதியில் நோன்பு வைப்பது சுன்னத்து நினைச்சு நீங்க வைக்கிறது இல்ல. இன்னைக்கு நோன்பு வைக்குவோமே, சும்மான இருக்கிறோம், நாளைக்கு வேலை வெட்டலாம் இல்லாம இருக்குதே. ஒரு ஒர்க் பண்றவரா இருக்காரு, வேலைன்னா கஷ்டமா இருக்கும், நாளைக்கு லீவ் போட்டாங்க, திடீர்னு காந்தி ஜெயந்திட்டாங்க, லீவா தான் வீட்டுல உட்காந்து நோன்பு வச்சுட்டு உட்காந்துருவோமே அப்படின்னு வைக்கிறாரு. தப்பா? தப்பு கிடையாது. ஏன்? நஃபிலான நோன்புகளை, நஃபிலான தொழுகைகளை நம்மளா நினைஞ்சுக்கலாம், செஞ்சு கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு அடிப்படையில தான் எல்லா வணக்கத்திலையும், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா வணக்கத்திலையும் ஃபர்லு சுன்னத்து இருக்கிற மாதிரி நஃபிலும் இருக்கிறது, உம்ரான் இருக்கிறது. உம்ராங்கிறது ஒரு தடவை செய்யறது சுன்னத்து இருக்கிறது. நீங்க போயிட்டீங்க, சும்மா இருக்கும்போது 2 ரக்காத் தொழுகிற மாதிரி நம்ம ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மறுபடியும் அடிக்கடியே வரவும் முடியும். நம்ம என்ன செய்வோம், 2 உம்ராவோ 5 உம்ராவோ 10 உம்ராவோ செய்வோம் அப்படின்னு ஒருத்தர் செய்வாரையானால், அது நஃபில் என்ற முறையில் அவரா விரும்பி செய்வாரையானால் அது நம்ம தடுக்க முடியாது. ஹஜ்ஜி ஒரு தடவை தான் கடமை, உங்களுக்கு எல்லாம் வசதி தந்திருக்கான், வருஷம் போயிட்டு வர நீங்க நினைக்கிறீங்க, போறீங்க, தடுக்க முடியுமா? நஃபிலான ஹஜ்ஜி
ஒரு மனிதர் வந்து கடமையான ஹஜ்ஜி ஒரு தடவை தான், அதுக்கு மேல அவர் அல்லாஹ் கேட்க மாட்டான். அவரா என்ன நினைக்கிறாரு, கடமையான ஹஜ்ஜி செஞ்சிட்டோம், பணம் நிறைய இருக்கிறது, நம்ம அதை போனா ஒரு நிம்மதி கிடைக்கிறது, இது நம்ம வேற கடமைகளை பாதிக்கவும் இல்லை, பாதிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. பொண்டாட்டி பிள்ளையை கொடுக்க வேண்டியது, சொந்த பந்தங்களுக்கு கவனிக்கிறதுக்கெல்லாம் போக மிதமிஞ்சி தாறுமாற எல்லாம் தந்திருக்கிறான். போயிட்டு வருவோமேன்னு சொல்லி என்ன செய்றீங்க, வருஷம் அப்பீல் பண்ணி வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றீங்கன்னு சொன்னா இதுக்கு மார்க்க தடுக்குமா? தடுக்காதீங்க. இது நஃபில், அவரா விரும்பி செய்யறது. அப்போ ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என் மீது என்னென்ன கடமை இருக்கு சொல்லுங்க. ஹம்ஸ் ஸலவாத்தின், ஒரு நாளைக்கு வந்து 5 வேளை தொழுக, அவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ்வளவுதான், இல்லா அன்த தவ்வா, நீனா விரும்பி செய்தாலே தவிர, கடமை அவ்வளவுதான், நீனா விரும்பி செய்தாலே தவிர அப்படிங்கிறாங்க. அப்ப ரமலான்ல நோன்பு வைப்பது அவசியம் அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. அது ஹல் அலைய கைருவா, அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாங்க. இல்லா அன்த தவ்வா, நீனா விரும்பி செய்தாலே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இந்த தத்தவுங்கிற வார்த்தை நஃபிலுக்கு இன்னொரு வார்த்தை, இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில ஒருத்தர் எத்தனை ஹஜ்ஜி வேண்டாலும் அவரா விரும்பி செய்யலாம், எத்தனை உம்ரா வேண்டுமானாலும் விரும்பி செய்யலாம், எத்தனை ரக்காத்து வேண்டுமானாலும் அவரா விரும்பி நிர்ணயிச்சிடக்கூடாது. எல்லாரும் தொழுவுங்க, இந்த 20 ரக்காத்தை நம்ம ஏன் மறுக்கிறோம்னு கேட்டா, அவன் அனைவரையும் தொழுவ சொல்றான், அனைவருக்கும் கடமையாக்குறான். அவன் இஷ்டத்துல விட்டுட்டு ஒருத்தன் 10 தொழுகிறான், ஒருத்தன் 20 40 கூட தொழுகிறான், தொழுது போறான். உங்களுக்கு என்ன, விரும்பி நபிலாக தொழுவது, அவனா விரும்பி வேற கடமைகளை பாதிக்காத வகையில் தொழுதால் எவ்வளவு நாளும் தொழுகலாம். அப்ப நபில் என்கிற முறையில் தொழுதார்களேயானால் எப்படி தொழுக முடியுமோ, நபில் என்ற முறையில் அவங்க நினைச்ச நேரத்தில் நோன்பு வைக்கலாம்ல. இப்ப என்ன ஷாபான் 15க்கு பிறகு வைக்க கூடாது, இதை விட்டுருவோம், வேற ஒரு நாள்ல திரும்பி நோன்பு வைக்க நினைக்கிறான்னு வைங்க, வச்சா தப்பா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உம்ராக்களை அதிகமாக செஞ்சா குற்றம் வராது.